பகுதி 4. குழப்பமான கூட்டல். ஒரு துறை குறித்த பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்த மிக முக்கியமானவற்றை கற்பிக்கின்றன. பில்லியன் ஆண்டுகளுக்கும் முன் இருந்த பணியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது? உலகம் குறித்த நம் அறிவியல் படிப்பினைகள் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறைவானதாக கூட இருக்கலாம். உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்து நாம் ஆராய முற்பட்டால் மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதை சமீபத்திய காலத்திற்கு முன்னர் வரை நம்மால் செய்ய இயலவில்லை. சில நட்சத்திரங்களின் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்களின் அடிப்படைகளை அறிவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் கணக்கிட்டுள்ளார். உலகம் பலகால இடைவெளிகளில் பனியால் சூழப்பட்டிருந்தது என்பதை 19வது நூற்றாண்டு வரை அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்படி இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருந்துள்ளன. உலகம் கடந்த காலங்களில் பனியாகி உறைந்து கிடந்ததற்கான சுவடுகள் உலகை சுற்றிலும் ஏராளமாக உள்ளன. மிகப்பெரிய கற்பாறைகள் பல்வேறு இடங்களில் புதைந்து கிடக்கின்றன. கல் தீரங்கள் அரிக்கப்பட்டு மெல்லிய தகடுகள் போன்று உள்ளன. ஒன்றிரண்டல்ல, நாம் அறுதியிட்டு கூறும் வகையில் குறைந்தபட்சம் 5 தனித்துவமான பனியுகங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் துல்லியமாக உள்ளன. பூமிக்கோளத்தை மீண்டும் மீண்டும் உறைய வைக்கவும் உருக வைக்கவும் தேவையான அளவிற்கு சக்தி இருந்திருக்கிறது என்பது நமக்கு மலைப்பை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியால் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும்? அப்படிப்பட்ட சக்தி மிக மிக திறன் வாய்ந்த சக்தியாகத்தான் இருத்தல் வேண்டும். இருந்திருக்கிறது, யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்திருக்கிறது. பனியுகங்கள் ஏன் தோன்றுகின்றன என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. அவை சாத்தியமாக தேவையான மிகப்பெரிய அளவிலான புவியியல் சார்ந்த தாக்கங்களை எல்லாம் இணைக்கும் இப்படியான கோட்பாடுகளும் மிகவும் விரிவானவைகளாகவே உள்ளன. மலைத்தொடர்களின் உயர நீட்சி, புவியின் மீது நிலவும் காற்றோட்டத்தின் திசையை மாற்ற அதன் விளைவாக தட்பவெப்ப நிலை மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று கருதப்படுகிறது. வேறு சிலரின் கருத்துப்படி பனியே புவியின் இயற்கையான நிலை என்பதும் அவ்வப்போது நடக்கும் எரிமலை பொழிவுகளால் அந்நிலை மாற்றத்துக்குள்ளாகி புவியின் மேற்புற வெப்பநிலை அதிகரித்து விட்டது என்பதுமாகும். ஆயினும் இந்த கோட்பாடுகள் எவையும் பனியுகங்களின் சுழற்சி குறித்து எதையும் குறிப்பிடவில்லை. மலைத்தொடர்களின் வளர்ச்சியோ அல்லது ஒரு பெரிய எரிமலை வெடிப்போ ஒற்றை பனியுகம் குறித்து வேண்டுமானால் விளக்கலாம். ஆனாலும் 5 முறை நடந்தேறிய இந்த பனியுக சுழற்சி குறித்து இக்கோட்பாடுகள் எவற்றையும் விளக்கவில்லை. 1900ஆம் ஆண்டு வாக்கில் செர்பியா நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி மிலுட்டின் மிலான்கோவிச் மற்ற கோள்களை பொறுத்து பூமியின் நிலை குறித்து ஆராய்ந்து நாம் இதுவரை அறிந்த பனியுகங்கள் பற்றிய தகவல்கள் யாவும் மிகச் சரியானவை என்பதை மெய்ப்பிக்கிறார். சந்திரன், சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பு சக்தி பூமியின் நகர்வை மிக நுண்ணிய அளவில் மாற்றத்துக்குள்ளாக்குகிறது என்றும் இந்த மாற்றம் சூரியனை நோக்கி பூமியை சரிய வைக்கிறது என்றும் கூறுகின்றார். இத்தகைய ஒரு சுழற்சி நிகழ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்பதால் அத்தகைய சுழற்சிக்கு இடையே புவியின் அரைக்கோள பகுதிகள் இயல்புக்கு மாறாக கூடுதலாகவும் குறைவாகவும் மாறி மாறி சூரியனின் கதிர்வீச்சை எதிர்கொள்கின்றன. அந்த காலங்களில்தான் பனியுகங்களின் விளையாட்டு ஆரம்பிக்கிறது. மிலான்கோவிச் கோட்பாட்டின் முதல் கருத்தின்படி பூமியின் அரைக்கோளங்களின் சரிவு ஒட்டுமொத்த புவியையே உறைய வைக்கின்ற அளவிற்கான வறட்டு பனியை உண்டாக்குகின்றது. ருஷ்ய நாட்டைச் சேர்ந்த புவியியலாளர் விளாடிமிர் கொப்பென் மிலான்கோவிச் கோட்பாட்டின் வழியில் இன்னும் ஆழமாக ஆய்ந்து பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு நுணுக்கமான கருத்தை வைக்கின்றார். அவருடைய கருத்தின்படி வெப்பநிலை குறைந்த குளிர்காலங்கள் அல்ல, மாறாக வெப்பநிலை குறைந்த கோடைக்காலங்களே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதாகும். முந்தைய குளிர்காலத்தில் உறைந்த பனியை உருக வைக்க இயலாத வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தால் இது தொடக்கம் பெறுகிறது என்கிறார். அப்படி உருகாது கிடக்கும் அந்த பனி தொடர்ந்து வரும் குளிர்காலத்தில் மேலும் அதிகமான பனியை உறைய வைக்க உதவுகிறது. இந்நிலையால் அடுத்து தொடரும் கோடை காலத்திலும் உறையாத பனி நிலவுகிறது. இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளால் பனியின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு சில நூற்றாண்டுகளில் பருவங்களின் நிலை மாறுகிறது. இத்தகைய மாற்றம் தலைகீழாகவும் நடைபெறுகிறது. எதிர் திசையில் புவியின் சரிவால் சூரியனின் ஒளி அதிகமாக கிரகிக்கப்படுவதால் புவியோட்டில் உறைந்து கிடக்கும் பனி வழக்கத்தை விட அதிக அளவில் உருகத் தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் அதை அடுத்து வரும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவாகிறது. இப்படியாக தலைகீழ் சுழற்சி ஏற்படுகிறது. இத்தகைய நிகழ்வுகள் ஒரு சுழற்சியில் அமைகின்றன. இந்த கோட்பாட்டில் நம்மை பிரமிக்க வைக்கும் கருத்து என்னவென்றால், மிகச்சிறிய அளவிலான ஒரு நிலை எப்படி சுழற்சியின் காரணமாக பூதாகரமாகிறது என்பதுதான். ஒரு குளிர்காலத்துக்கு பிறகு மிக மெல்லிய தகடு போன்று பார்க்கும் எவருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் சேரும் பனி சில நூற்றாண்டு காலங்களில் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மைல் தடிமன் அளவிற்கான அடர்ந்த பனிப்படலமாக மாறுகிறது. பனிப்பாறையியல் விஞ்ஞானி குவென் ஷூல்ட்ஸ் இது குறித்து சொல்லும்போது, இப்படியான பனிப்படலங்கள் மிகையான பனிப்பொழிவுகளால் மட்டுமே உருவாகின்றன என்று சொல்லிவிட இயலாது. மாறாக பொழிந்த பனி எவ்வளவுதான் சிறிய அளவில் இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைப்பதால் தான் என்கிறார். பனியுகங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கருத்து, பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்க பிரம்மாண்டமான சக்தி தேவையில்லை என்பதுதான். கூட்டு முயற்சியால் ஒரு சிறிய தொடக்கம் கூட சரியான விளைவுகளுக்கு வழிவகுத்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். எதிர்கால வளர்ச்சிக்கு உரமேற்றும் வண்ணம் ஒரு சிறிய அளவிலான வளர்ச்சி இருக்குமானால் இது சாத்தியம். இது சாத்தியம். இங்கிருந்து வளர்ச்சியின் தொடக்கம் விருகிறது. அது எதை நோக்கி எடுத்து செல்லும் என்றெல்லாம் நாம் எதை குறித்து மதிப்பிடுகிறோமோ அது வாதங்களை எல்லாம் உடைக்கும் அளவிற்கு வளர்ந்து பெருகும். அப்படித்தான் பணத்தின் வளர்ச்சியும். வாரன் பஃபெட் எப்படி பெருஞ்செல்வத்தை சேர்த்தார் என்பதை விளக்கும் வகையில் 2000க்கும் மேலான புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம். அத்தகைய நூல்களில் பல மிகவும் அற்புதமானவை. ஆனாலும் சில நூல்கள் மட்டுமே ஒரு எளிய உண்மைக்கு முழுமையான கவனத்தை கொடுத்துள்ளன. பஃபெட்டின் பெருஞ்செல்வம் அவர் ஒரு திறமையான முதலீட்டாளராக இருந்தார் என்பதால் மட்டும் சேர்ந்ததன்று. மாறாக அவர் குழந்தை பருவத்திலிருந்தே முதலீட்டாளராக இருந்தார் என்பதால் தான். நான் இதை எழுதும்போது வாரன் பஃபெட் கையிருப்பில் இருந்த பெருஞ்செல்வத்தின் மதிப்பு $84.5 பில்லியன். அந்த தொகையில் $84.2 பில்லியன் அவருடைய 50வது வயதுக்கு மேல் சேர்க்கப்பட்டது. $81.5 பில்லியன் அவர் 60 வயதை கடந்த நிலையில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு அவர் தகுதி பெற்ற பின்னர் தான் சேர்ந்தது. வாரன் பஃபெட் மிகவும் தனித்துவமான முதலீட்டாளர். ஆனால் அவருடைய இந்த வெற்றிக்கு காரணியாக அவருடைய வணிக விற்பனத்தை மட்டும் பொருத்தி பார்த்தால் நீங்கள் முக்கியமான ஒன்றை பார்க்க தவறிவிடுகிறீர்கள்.
அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருப்பது அவர் ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டு காலத்துக்கு தனித்துவமான முதலீட்டாளராக இருந்து வருகிறார் என்பதுதான். அவர் தன்னுடைய 30களில் ஆரம்பித்து தன்னுடைய 60களில் ஓய்வு பெற்றிருந்தால் அவரை பற்றி மிகச்சிலரே அறிந்திருப்பர். ஒரு சிறிய மனக்கணக்கு செய்து பார்ப்போம். பஃபெட் தன்னுடைய 10வது வயதில் முதலீடு செய்யும் ஆர்வம் உடையவராக தொடங்கினார். அவருக்கு 30 வயது ஆகும்போது அவரிடம் $1 மில்லியன் மதிப்புமிக்க செல்வம் இருந்தது. இந்த தொகையை பணவீக்கத்தோடு பொருத்தி பார்த்தால் $9.3 மில்லியன் ஆகும். அவர் மற்றவர்கள் போன்று சாதாரண இயல்புடையவராக அவருடைய 15 வயதுகளிலும் அவருடைய 20களிலும் உலக வாழ்வில் லைத்தபடியோ அல்லது அவருக்கென்று ஒரு பொழுதுபோக்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டோ இருந்திருந்தால் அவரது 30 வயதில் அவரிடம் இருப்பாக வெறும் $25,000 மட்டுமே இருந்திருக்க சாத்தியம் இல்லையா? அப்படியே அவர் தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டின் வழி வருடம் சேரும் வட்டித் தொகையை ஏறக்குறைய 22% வருவாயாக கொண்டு முதலீடுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய 60வது வயதில் ஓய்வு பெற்று கோல்ஃப் விளையாடியபடியும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழித்தபடியும் இருந்தார் என்று கொள்வோம். இன்றைய மதிப்பில் அவரிடம் இருந்த செல்வத்தின் மதிப்பு என்னவாக இருந்திருக்கும்? $84.5 பில்லியன் இல்லை, $11.9 மில்லியன். இப்போதைய இருப்பை விட 99.99% குறைவாக இருந்திருக்கும். வாரன் பஃபெட்டின் அத்தனை வெற்றியும் அவருடைய இளம் பருவத்தில் அவர் ஏற்படுத்திக் கொண்ட பொருளாதார அடிப்படை தளத்தாலும் அவருடைய வயோதிகம் வரையிலான நீண்ட வாழ்நாளினாலுமே சாத்தியப்பட்டது. அவருடைய திறமை முதலீடு செய்வது, ஆனால் அவருடைய ரகசியம் காலம். இப்படித்தான் கூட்டுமுறை விளைவுகளை உண்டாக்கும். இதையே வேறு கோணத்தில் யோசித்து பாருங்கள். பஃபெட் எந்த காலத்துக்கும் சிறந்த முதலீட்டாளர் ஆவார். ஆனால் அவரை பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது. சராசரி வருடாந்திர வருமானத்தின் அடிப்படையில் நாம் கணக்கிட்டால் அவர் பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது. ரினைசன்ஸ் டெக்னாலஜிஸ் என்னும் பன்னாட்டு நிதி முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் ஜிம் சிமன்ஸ் 1988ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டொன்றிற்கு 66% தொகையை சராசரி வருவாயாக சேர்த்து வந்திருக்கிறார். இந்த வெற்றி எல்லையின் அண்மையை கூட யாரும் தொட்டதில்லை. நாம் இப்போதுதான் பார்த்தோம். பஃபெட்டின் சராசரி வருட கூட்டு சதவீதம் ஏறக்குறைய 22 ஆகும். அது சிமன்ஸின் சதவிகிதத்தில் 1/3 நான் இதை எழுதும்போது சிமன்ஸின் மொத்த செல்வ மதிப்பு 21 பில்லியன். அது பஃபெட்டின் செல்வத்தை விட 75% குறைவு. நான் இந்த தொகைகளை எழுதும்போதே இது எவ்வளவு கேலிக்குரியது என்று உங்களுக்கு புரிகிறது அல்லவா? சிமன்ஸ் அவ்வளவு சிறந்த முதலீட்டாளர் என்றால் இத்தகைய வேறுபாடு ஏன்? ஏனென்றால் சிமன்ஸ் தன்னுடைய 50வது வயது வரை முதலீட்டில் அவ்வளவாக முன்னேற்றம் காணவில்லை. பஃபெட்டை போன்று கூட்டு சதவீத வழியில் சேர்க்க பஃபெட்டின் வாழ்நாளில் பாதியை விட குறைவான காலமே சிமன்ஸிடம் இருந்தது. ஒருவேளை பஃபெட் போன்று 70 ஆண்டு காலம் சிமன்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 66% வளர்ச்சியை பெற்றிருந்தால் அவர் எவ்வளவு சேர்த்திருப்பார்? உங்கள் மூச்சை பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் மதிப்பு 63 குவிண்டிலியன் 900 குவாட்ரிலியன் 781 ட்ரில்லியன் 780 பில்லியன் 748 மில்லியன் $160,000. இது முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகை. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது, எது வளர்ச்சி குறித்த அனுமானத்தில் மிகவும் குறைவான தொகை என்று தென்படுகிறதோ அது மிகவும் முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகையை சேர்ப்பதற்கான பாதையை ஏற்படுத்தி தரலாம் என்பதே. எனவே பணியுகம் ஏன் ஏற்பட்டது என்பதைப் போலவும், வாரன் பஃபெட் ஏன் மிக பெரும் செல்வந்தராக உள்ளார் என்பதைப் போலவும், ஒன்று ஏன் அத்தனை சக்தி பெற்று வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள விடையும் போது அதன் மிக முக்கிய காரணிகளை நாம் பெரும்பாலும் மறந்துவிடுகிறோம். கூட்டு சதவீத அட்டவணையை முதலில் பார்த்த பின்னர்தான் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வந்தது என்று கூறிய பலரை நான் அறிவேன். ஓய்வு காலத்துக்கான சேமிப்பை தங்களுடைய 20களிலிருந்து தொடங்குவதற்கும் 30களிலிருந்து தொடங்குவதற்குமான வித்தியாசத்தை அறிவதும் இத்தகையதே. அத்தகைய அட்டவணைகள் பார்ப்பவர்களை திகைப்படைய செய்கின்றன. ஏனென்றால் அதில் காணும் முடிவுகள் உள்ளுணர்வின் அடிப்படையில் சரியென்றே தோன்றுவதில்லை என்பதால்தான். கூட்டு சிந்தனையின் போது இருக்கும் போல் அல்லாது நேர்கூட்டு சிந்தனையின் போது உள்ளுணர்வு அதிகரிக்கும். மனக்கணக்கின் மூலம் உங்களை 8+8+8+8+8+8 என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க சொன்னால் எளிதாக சில நொடிகளில் சொல்லிவிடுவீர்கள் விடை 72 என்று. ஆனால் 8x8x8x8x8x8 என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க சொன்னால் உங்கள் தலை வெடித்துவிடும் அல்லவா? 1950களில் IBM 3.5 மெகாபைட் கொண்ட ஹார்ட் டிரைவை தயாரித்தது. 1960களில் ஒரு சில டஜன் மெகாபைட்டுகளை ஹார்ட் டிரைவில் அதிகமாக சேர்க்க முடிந்தது. 1970களில் IBM தயாரித்த பின்செட்டர் டிரைவ் 70 மெகாபைட் கொண்டதாக இருந்தது. அதற்கு பின்னர் டிரைவுகளின் அளவு மிக குறைக்கப்பட்டும் அதன் கொள்திறன் அதிகரிக்கப்பட்டும் தயாரிக்கப்பட்டன. 1990களில் தயாரிக்கப்பட்ட கணினிகளின் கொள்திறன் 200 - 500 மெகாபைட் வரை இருந்தது. அதன் பிறகு அம்மாடி கொள்திறன் வானை தொட ஆரம்பித்தது. 1999 ஆப்பிள் iMac 6 கிகாபைட் ஹார்ட் டிரைவுடன் வெளிவந்தது. 2003 பவர் மேக் 120 கிகாபைட்டுகளுடன் வெளிவந்தது. 2006 iMac 250 கிகாபைட்டுடன் வெளிவந்தது. 2011 முதல் 4 டெராபைட் ஹார்ட் டிரைவ். 2017 60 டெராபைட் ஹார்ட் டிரைவ். 2019 100 டெராபைட் ஹார்ட் டிரைவ். எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தால் 1950லிருந்து 1990 வரை நாம் 296 மெகாபைட்டுகளையே சேர்த்துள்ளோம். 1990லிருந்து இன்று வரை 100 மில்லியன் மெகாபைட்டுகளை சேர்த்துள்ளோம். 1950களில் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கையுடையவராக இருந்திருந்தால் கொள்திறன் 1000 மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள். நீங்கள் எல்லை கடப்பவராக இருந்திருந்தால் ஒருவேளை 10,000 மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள். மிகச் சிலரே என்னுடைய வாழ்நாட்களுக்குள் 30 மில்லியன் மடங்குகள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அதுதான் நடந்தது. கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வு இயல்பு நம்மில் உள்ள அதிபுத்திசாலிகளையும் திசை திருப்பி அதன் வலிமையை கவனிக்காது கடந்து போக வைக்கிறது. 2004ஆம் ஆண்டு பில்கேட்ஸ் ஜிமெயிலின் புதிய திட்டமான 1 GB திட்டத்தை குறிப்பிட்டு யாருக்கு 1 GB தேவைப்படும் என்று குறையாக விமர்சித்தார். எழுத்தாளர் ஸ்டீவன் லெவி
அவருடைய பணம் அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருந்த போதிலும் மென்பொருளையும் வியாபார பண்டம் போல் பார்க்கும் அவருடைய பழைய மனோநிலை பாதிக்கப்பட வேண்டியது என்கிறார். எந்த வேகத்துக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதே வேகத்தில் நீங்கள் உங்களை எப்போதுமே தகவமைத்துக் கொள்வதில்லை. கூட்டு மதிப்பீடு உள்ளுணர்விலிருந்து வரவில்லை என்றால் நாம் பொதுவாக அதன் வலிமையை புறக்கணித்துவிட்டு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வேறு வழியில் தீர்த்துக் கொள்கிறோம் என்பதே இங்கு நிலவும் அபாயமாகும். நாம் மிகையாக சிந்திக்கிறோம் என்பதால் அல்ல, மாறாக கூட்டு மதிப்பீட்டின் வலிமையை நாம் பொறுமையாக நின்று கணிப்பதே இல்லை. பஃபெட் பெற்ற வெற்றியை குறிக்கும் 2000 நூல்களில் ஒன்றின் பெயர் கூட இந்த மனிதர் தொடர்ச்சியாக 3/4 நூற்றாண்டு முதலீட்டை செய்து வருகிறார் என்று அமையவில்லை. ஆனால் நமக்கு தெரியும் அதுவே அவருடைய வெற்றியின் மூல காரணி என்று. கணக்கீடுகளில் தம் மூளையை சிறிது கசக்க வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் உள்ளுணர்வில் அது தோன்றுவதில்லை. பொருளாதார சுழற்சிகள், வர்த்தக வழிமுறைகள், சந்தை பிரிவுகள் போன்றவற்றை குறித்து பல புத்தகங்கள் உள்ளன. ஆனால் மிகவும் வலிமையானதும் முக்கியமானதுமான புத்தகத்தின் தலைப்பு வாய் பொத்தி காத்திரு என்பதாகத்தான் இருத்தல் வேண்டும். அது வெறும் ஒற்றை பக்கத்தை கொண்டதாகவும் அதில் நீண்டகால பொருளாதார முன்னேற்றத்தின் வரைபடம் மட்டும் இருப்பதாகவும் வேண்டும். நடைமுறைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், பெரும்பாலான ஏமாற்றமளிக்கும் வர்த்தகம், மோசமான வழிமுறைகள், வெற்றிகரமான முதலீடுகளின் முயற்சிகள் ஆகியவற்றின் காரணமாக கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வே உள்ளது என்பதுதான். கற்பதற்கும் செய்வதற்குமாக தங்கள் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணித்து அதிக அளவிலான லாபத்தை பெற முயலும் மக்களையும் நாம் குறை கூற இயலாது. அது உள்ளுணர்வின் வழியாக செல்வந்தர்களாக ஆக மிகச்சிறந்த வழியாக தென்படுகிறது. ஆனால் நல்ல முதலீடு என்பது லாபத்தை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் உச்ச லாபம் என்பது மீண்டும் மீண்டும் நடக்க இயலாத, எப்போதோ ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும். நல்ல முதலீடு என்பது நம்மிடம் தங்கக்கூடிய, நல்ல லாபத்தை ஈட்டுத் தருவதாகவும் நீண்ட நாட்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் நிகழ்வாகவும் இருத்தல் அவசியம். அது கூட்டு சதவீத முறையில் சாத்தியப்படும். இதற்கு எதிர்மறையாக நம்மிடம் தங்காத மிகப்பெரிய லாபங்களை ஈட்டும் முறை சோகமான முடிவுகளையே கொண்டு சேர்க்கும். நம்முடைய அடுத்த அத்தியாயம் அவை குறித்து பேசப்போகிறது.